அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன கொஷின் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீழே என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்துருக்க கூற்றில் பாருங்கள், 2 வந்து தேசபக்தன் வாவே சுப்பிரமணியன் அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேசபக்தன் அப்படிங்கிறது சுப்பிரமணியன் அவர்களினுடைய பத்திரிகை கிடையாது, அது நம்மளுக்கு தவறான கூற்று. ஏன்னா தேசபக்தன் அப்படிங்கிறது திருவிக்கா அவர்களுடைய பத்திரிகையில் வரும், அது சுப்பிரமணியன் அவர்களுடையது கிடையாது. அப்போ இரண்டாம் கூற்று நம்மளுக்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் 2 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை, அது நம்மளுக்கு தப்பு. அப்போ எது சரியான விடையாக இருக்கும்ன்றது பாருங்கள். ஆப்ஷன் 1ல பார்த்தோம் அப்படின்னா நியூ இந்தியா பாரதியார் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு தவறு. ஏன்னா பாரதியார் அவர்கள் அங்கே நம்மளுக்கு வரமாட்டாங்க. நியூ இந்தியா அப்படிங்கிறது அன்னிபெசன்ட் அவர்களுடைய பத்திரிகை. நவசக்தி அப்படிங்கிறது திருவிக்கா அவர்களுடைய பத்திரிகை தான், அது நம்மளுக்கு சரியா இருக்கு. தி இந்து அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணியன் அவர்களுடைய பத்திரிகை, அதுவும் நம்மளுக்கு சரியானதாக தான் இருக்கு. அப்போ இதில் சரியான இணை தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பாருங்க. 3 மற்றும் 4 சரி அப்படிங்கிறதா சரியா வரும். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி நம்மளுக்கு கரெக்டாக கிளிக் ஆகுது. ஸோ நம்மளுக்கு 3 மற்றும் 4 சரி அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? இது நம்மளுக்கு ஸ்கூல் புக் சோர்ஸே அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை வச்சு இதுக்கு ப்ரூஃபாக வச்சு நம்மளால சேலஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி பாருங்களேன். இதில் கூற்று பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று நம்மளுக்கு சரியான கூற்று தான். காரணம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து, அதாவது அன்றைய மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மொத்தமாக 22 நபர்கள் நம்மளுக்கு கலந்து கொண்டிருந்திருப்பாங்க. ஸோ 21 நபர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது நம்மளுக்கு தவறானது. இந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல என்பது சரி அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்த ஆன்சர். ஆனால் இந்த ஆன்சர் நம்மளுக்கு தவறு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு அப்படிங்கிறது தான் வரும். ஏன் காரணம் தவறுன்னு சொல்கிறோன்னு பாருங்க. நம்மளுக்கு மொத்தமாக 22 பேர் நம்மளுக்கு சென்னை மாகாணத்திலிருந்து நம்மளுக்கு கலந்துருப்பாங்க, அதாவது அன்றைய மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து நம்மளுக்கு கலந்து கொண்டிருந்திருப்பாங்க. ஸோ 22 பேர் கலந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ் ஒருத்தே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதை வச்சே நம்மளால் இதுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி பாருங்கள். 2024-25 ஆண்டினுடைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றில் ஏறுவரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏறுவரிசைன்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கவனமாக பார்க்கணும். நெல் உற்பத்தி திறன், மக்காச்சோள உற்பத்தி திறன், எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது மூணையும் இப்போ நம்ம ஏறுவரிசையில் எடுக்கணும். உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உற்பத்தி யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது பேசிக்காக தெரிஞ்சதானே, சரிதானா? இப்போ நெல், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு, இந்த மூணை பார்க்கும்போது இது மூணில் எது நம்மளுக்கு அதிக உற்பத்தி திறன் கொண்டது? நெல் தான் அதிக உற்பத்தி திறன் கொண்டது. அப்போ அதுதான் மற்ற ரெண்டையும் விட அதிகமானதாக இருக்கும். அப்போ இருக்கிறதுலே அதிகமாக நெல் தான் இருக்கும் அப்படின்னா நெல் நம்மளுக்கு எங்கே வரணும்? நம்ம வரிசைப்படுத்துறதுல கடைசியாக தானே நெல் வரணும். ஏன்னா நம்மளுக்கு ஏறு வரிசையில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து நம்ம பெருசு எழுதணும். அப்போ நெல்லுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு தான் பெரிய வேல்யூவாக இருக்கும். அப்போ நெல் தான் நமக்கு கடைசியாக வரணும். அப்போ நெல் கடைசி எங்கே வருது? ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் வருது. அப்போ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கான சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி தரப்புல இந்த கேள்வி கொடுத்த கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது நம்மளுக்கு தவறு. ஏன்னா நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சராக வரும். 3, 2, 1 அப்படிங்கிறது தான் ஏறு வரிசைப்படி அடுக்கும் போதில் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ மக்காச்சோளமோட உற்பத்தி திறன், அதை விட பெருசு அதிகமான உற்பத்தி திறனோடு இருக்கிற நெல். சரிங்களா? அப்போது ஏறுவரிசைப்படி சின்னதுலேருந்து பெருசு எடுக்கும் போதில் 3, 2, 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்த 1, 2, 3 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தவறான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி நம்ம இங்கிலீஷ்லேயே பார்த்துருவோம். இதில் நம்மளுக்கு வந்து தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஃபார்மில் மிஸ்டேக் இருக்கா, ஃபுல் ஃபார்மில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த கேள்வி குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபுல் ஃபார்மில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத தான் செக் பண்ணணும். இந்த கொஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஒன்லி. ஸோ 4 மட்டும் தான் தவறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 தவறு அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியானது தான். அது கூட பாருங்களேன், என்ஐசி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வராது, இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நம்மளுக்கு சரியானதாக இருந்திருக்கும். நம்ம இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அப்போது அதில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கேள்வி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் எடுக்கிறது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ அந்த கேள்வியில் நம்ம 2ம் தவறு அப்படிங்கிறத எடுக்கணும். அதாவது 2ம் தவறு, 4ம் தவறு, 2 மற்றும் 4 தவறு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான ஆன்சராக எடுக்கணும். நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் தான் இந்த கொஸ்டினை வந்து டிசைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸுமே பார்க்குறோம். ஆனால் 2 மற்றும் 4 தவறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நம்மளால எடுக்க முடியலை. ஆனால் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சராக 2 மற்றும் 4 அப்படிங்கிறது தான் இருந்திருக்கணும். அவங்க செட் பண்ணியிருக்க ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே அந்த மாதிரி இல்லை. அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி கிரேஸ் மார்க் கேட்டு வாங்கிக்க முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி பாருங்களேன். டிபிஎஸ்பி பற்றின கேள்வி, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது. சரியான கூற்று எது அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு அஃபிஷியல் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், டிபிஎஸ்பியோட ஆர்டிகல் நம்மளுக்கு 36லேருந்து 51 வரை இருக்குது. அது நம்மளுக்கு சரியான கூற்றாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசமைப்பிடம் எடுத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பானிஷ்லேருந்து எடுக்கல, அப்போ அந்த கூற்று நம்மளுக்கு தவறாக தான் இருக்குது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஆப்ஷனில் பாதிக்கல, அங்கே நம்மளுக்கு
நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3வது கூற்றில் தான் வந்து நிற்கிறோம். இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அரசமைப்பின் ஆன்மா அப்படிங்கிறது நம்ம டிபிஎஸ்பியை சொல்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த கூற்று நம்மளுக்கு தவறு. அப்போது 1 3 சரி நம்மளுக்கு எப்படி எடுக்க முடியும்? நம்மளுக்கு கேட்டிருக்குது சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிபிஎஸ்பியோட வந்து நம்ம ஆன்மா அப்படின்னு நம்ம வந்து சொன்னது கிடையாது. அப்போ நம்மளுக்கு தவறுன்னு இருக்கும்போது அதை நம்ம சரியான கூற்றா எடுக்க முடியாது. அப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்த 1 3 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு தவறு. 1 மட்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? எதனால் இது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அம்பேத்கர் அவர்களுடைய கூற்றின்படி பார்க்கும்போதில் நம்மளுக்கு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது இல்லையா, ஆர்டிகல் 32. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஆன்மா அப்படிங்கிற மாதிரி வர்ணித்து சொல்லியிருந்திருப்பாங்க. அம்பேத்கரின் கூற்றின்படி பார்த்தோம்னாலுமே நம்மளுக்கு ஆர்டிகல் 32 தான் அவங்க இந்த இடத்துல ஆன்மா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கணும். அதை வந்து இங்கே குறிப்பிடலை. ஏன்னா டிபிஎஸ்பி கூட நம்மளுக்கு ஆர்டிகல் 32 வராது. அப்போது அந்த இடத்துலையுமே நம்மளுக்கு இது வந்து தவறாக தான் இருக்குது. நம்ம வந்து 12th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எப்படி விவரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகவுரையை வந்து பொதுவாக அரசியலமைப்புடைய ஆன்மா அப்படின்னு நம்ம வந்து சிறப்பிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்கூல் புக் சோர்ஸ்லேயே நம்மளுக்கு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பில் தான் வந்து பொதுப்படையாக அரசியலமைப்புடைய ஆன்மா அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு டிபிஎஸ்பியை பற்றி அவங்க எந்த இடத்துலையுமே பேச கிடையாது. அப்போ டிபிஎஸ்பி அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு குறிப்பிட்ட கூற்று கன்ஃபார்மாக தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ்லேருந்தே தெரிய வருது. அப்போ இந்த கூற்று தவறு அப்படிங்கும் போதில் 1 மட்டும் சரி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த கேள்வி பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்த 1 மற்றும் 3 அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு தப்பு. 1 மட்டும் சரி அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து தமிழ் கேள்வி இருக்குது. ஓகே, ஸோ தமிழில் என்ன அப்படின்னா, ஒளிமரபை கண்டறிக அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ புல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ புல் நம்மளுக்கு பறவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நரலும் கருவும் சிமிழ்க்கும் சீரும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சிமிழ்க்கும் நரலும் இது ரெண்டில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ ரெண்டுடைய பொருள் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிழ்க்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கரெக்டான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சிமிழ்க்கும் அதாவது புல் சிமிழ்க்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது எந்த பொருளை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொருளில் தான் வரும். சரிங்களா? அடைப்பட்டு இருக்கிறது, மூடி மறைக்கிறது, இந்த மாதிரி பொருளில் தான் இந்த சிமிழ்க்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. நரலும் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒளி எழுப்புறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அப்போது புல் நரலும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பறவை ஒளி எழுப்புதல் அப்படிங்கிறது வரும். கேட்ட கேள்வியுமே நம்மளுக்கு ஒளிபரப்பு பற்றினது தான். அப்போ புல் நரலும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான பொருந்தக்கூடியதாக இருக்குது. அப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீழே கொடுத்த புல் சிமிழ்க்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தவறு. புல் நரலும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கொஷனுக்கு இப்படி தான் வரும். ஸோ புல்லை வச்சு நிறைய விளையாண்டுருப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வியும் பாருங்கள். புல்லின் உருபை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தளிர், முறி, குழை, ஓலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஓலை அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ புல்லினுடைய உறுப்பு வந்து ஓலை அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாருமே 10th புக் படிச்சிருப்போம். அதில் உள்ள உரைநடை லெசனும் இயல் 1ல் இருக்கிற உரைநடை லெசனும் எல்லாருமே படிச்சிருந்திருப்போம். அப்படிங்கும்போது ஓலை கன்ஃபார்மாக வராது அப்படின்னு எல்லாருமே தெரியும். எல்லாருமே தளிர் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போ புல் தளிர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸை படி பார்க்கும்போது கரெக்டான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தவறான ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரக்டாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ தமிழ் கொஷின்ஸை நம்ம இன்னும் இன்டெப்த்தாக உள்ளே போகலப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஷினை எடுத்துக்கோங்களேன். இதுக்கு வந்து புல் ஓலை தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ஓலைச்சுடைய ரெஃபரன்ஸை எடுத்துகிட்டு வந்து கூட நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து புல் ஓலை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ தமிழை பார்க்கும்போதில் ஒரு இடத்துல ஒரு புலவர் அவர்கள் வந்து ஒரு பொருளில் ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்கலாம். அதே வார்த்தையை வேறு ஒரு புலவர் அவர்கள் வேறு ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு பொருளோட பயன்படுத்தியிருக்கலாம். அப்படிங்கும்போதில் நம்மளுக்கு வந்து ஒருத்தருடைய பார்வை, அவங்களுடைய கோணம் எப்படி இருக்குது, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளும் நம்மளுக்கு மாறுபடுது. அப்படிங்கிறப்போ தமிழ் கொஷினில் வந்து நம்ம ஒரு சோர்ஸை வச்சு சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சோர்ஸ்லேருந்து வேறு மாதிரி அவங்க நாங்கள் கொடுத்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எதிராக கொண்டு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால தமிழ் கொஷினில் போய் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி எடுக்கலை. சரிங்களா? என்னென்ன கொஷின் ராங் அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயுமே தவறான கேள்விகள் ஒரு சிலது இருக்க தான் செய்யுது. ஓகேவா? இது போக ஜிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில கேள்விகளுமே இருந்தது. இன்ஃப்ளேஷன் பற்றி கேட்டிருந்திருப்பாங்க. பணவீக்கம் பற்றி நம்மளுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் கேள்வியில் பார்த்தோம் அப்படின்னா பணவீக்கம் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஏபிசிடின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து 2 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்து பணவீக்கம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்களாக இருந்திருக்கும். அப்போ அந்த கேள்வியில் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இல்லை. அந்த கேள்வி நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரியே வேறு கொஷின் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபெட்ரல் நேச்சர். ஸோ ஜிஎஸ்ல இன்னொரு கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா இஸ் ஏ ஃபெட்ரல் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது கூற்று வந்து இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட முழுமையான கூட்டாட்சி வந்து கிடையாது. ஸோ நம்ம புக்கில் படிக்கும் போதுலேயுமே குவாசி ஃபெட்ரல் அப்படிங்கிற வார்த்தையில் தான் படிக்கும். ஸோ நம்மக்கிட்ட முழுமையான கூட்டாட்சி வந்து கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் மத்திய அரசு தானே எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது. முழுமையான கூட்டாட்சி அப்படிங்கிறது நமக்கு கிடையாது இல்லையா? ஸோ இந்தியா இஸ் அ குவாசி ஃபெட்ரல் அப்படின்னு நம்ம வந்து படிப்போம். ஸோ அப்படிங்கும் போதில் வெறுமனே ஃபெட்ரல் அப்படின்னு நம்ம இந்தியாவை வந்து சொல்ல முடியாது. அப்போ அந்த கூற்றுமே நம்மளுக்கு தவறானது. இப்போ வரையே நம்ம வந்து 9 கொஷின் கிட்டே பார்த்துருக்கோம். ஸோ 7 கொஷின் நம்ம எடுத்துகிட்டு வந்ததுலேயே பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பணவீக்கம் கேள்வி ஒன்று, அந்த கூட்டாட்சி கேள்வி ஒன்று. ஸோ ஆக மொத்தம் 9 கேள்விகள் கிட்டே நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இது போக வேறு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
ஸோ ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கட் ஆஃப்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கட் ஆஃப் குறைய தான் செய்யும். ஏன்னா இப்போயே பார்த்தீங்களா 9 கொஷின் கிட்ட நம்ம சேலஞ்ச் பண்ண எடுத்திருக்கோம். அப்போது கொஷின் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் குறைய சான்ஸ் தான் இருக்குது. வேகன்சியை அவங்க அதிகரிக்கிறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக கட் ஆஃப் நம்மளுக்கு இன்னும் குறைய தான் செய்யும். ஓகேவா? அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.